உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும், நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்றைக்கி பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில் வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்க இந்த பூமியில உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்க எங்க வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினா அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினா மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியல் ஈடுபட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இப்ப சமீபமா உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரியனும் குருவும் அமைந்திருக்கிறார்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல, யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் கன்னி ராசியில
ராசிக்கு 11வது வீட்டுல கடக ராசியில் சூரியன் இருக்கிறார்களோ ஆடி மாசம் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். யாரெல்லாம் இந்த ஆடி மாசம் பிறந்தீங்களோ உங்க எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம், அதிர்ஷ்ட யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கன்னி ராசி என்பர்கள் எதை எடுத்தாலும் காரியத்தடை. செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இங்க கையிலிருந்து செவுத்துல பந்து அடிக்கிறோம், அங்க போய் டச் பண்ணிட்டு திருப்பியும் எங்க வந்ததோ அங்கேயே வந்தோம் கேட்ச் ஆயிடும். அதை போல இந்த கன்னி ராசி என்பர்கள் ஒரு சேர்ல உட்காந்துட்டு நான் எழுந்துரு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் எழுந்து போவாங்க, வேலையே முடியாது, திருப்பி வந்து ஏமாற்றத்தோட உட்காருவாங்க. அப்போ செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி ஆரம்பிச்ச இடத்திலேயே தோல்வியோடு அமர்ந்திருக்கின்ற கன்னிராசி அன்பர்களே. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றான். சும்மாவது உங்களுக்கு அந்த யோகம் வரும், இந்த யோகம் வரும், அதிர்ஷ்டம் வரும். எத்தனையோ தொழில் செய்யக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கன்னிராசி அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பேச்ச. நம்மள வந்து ஒரு வேத வாக்கா, ஒரு தெய்வத்துக்கு சமமா வாராகியே பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம உண்மையை எடுத்து சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன கஷ்டம்? காரிய தடை, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவ்வளவுதான் கன்னி ராசிக்கு, வேற எதுவுமே இல்லை. கன்னி ராசிக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எதுவுமே நடக்கல. என்னதாங்க பண்றது? நானும் எடுக்காத முயற்சி இல்லை, போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, வழிபடாத தெய்வம் இல்லை, செய்ய பார்க்காத ஜோதிடர் இல்லை, ஆனாலும் எதுவும் நடக்கல. எப்படி நடக்கும்? கண்டக சனி. கண்டக சனி 7ஆம் இடத்துல சனி இருந்து நேர் பார்வையா கன்னிய பார்க்கிறாரு. மற்றதெல்லாம் அப்புறம். 3வது பார்வையா ரிஷபத்தை, 10வது பார்வையா தனுசை, இதெல்லாம் செகண்டரி. முதல்ல தலைவர் வந்து சனி பகவான் வந்து கன்னி ராசியை பார்க்கிறார். நாமளாவது பரவாயில்ல, வெளிநாடுகள்ல வசிக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் அவங்கள நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும், அவங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்க, மன வருத்தங்கள் இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும். ஒரு நிம்மதி கிடைச்சா போறோம். எப்படி? வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் நமக்கு ஒரு நிம்மதி கிடைச்சா போறோம். சாமி எனக்கு நிம்மதி இருந்தா போறோம், வேற எதுவுமே வேணாம், பணங்காசு வருமானம் கூட நிம்மதியா விட்டாருன்னா போறோம். நிம்மதியை தேடக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, அப்போ அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு கன்னிராசிக்கு? உண்மை. குறிப்பா டாக்டர்ஸ், அந்த வேலை செய்ய மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடியவங்க, அதே போல மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள். இப்போ கூட கன்னி ராசியில ஒரு மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்துறாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய யூனிவர்சிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்காங்க, பலதரப்பட்ட, அவங்களுக்கு தெரியாது இல்லை. ஒரு கல்லூரி நிறுவனம்னா அப்புறம் எங்கெல்லாம் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஒரு அரசியல் தொடர்பு, பெரிய அதிகாரிகள் தொடர்பு, அரசாங்க தொடர்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு இப்ப சமீப காலமா ஒரு சில பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. பண இழப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் இழப்பு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம அவங்க நம்ம கிட்ட சொன்னது இதுதான், சாமி எனக்கு வந்து பணம் வந்து வெளியில போய்கிட்டே இருக்கு, இழந்துகிட்டே இருக்கு, லெஸ், அதை எப்படியாவது நீ தடுத்து நிப்பாட்டம். சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டம், பண இழப்புகள் இருக்கு, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க சாமி. இதுக்கு நீங்க என்ன தர்மங்கள் சொல்லுங்க, அதை நாம செய்வோம். இதை போல ஒரு பெரியவங்களுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, ஒரு கூலி வேலை செய்யறவங்க, ஒரு விவசாய வேலை செய்யறவங்க, அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு, பணங்காசு கையில இல்லைன்னா, காசு பணம் கையில நிக்கல, வர காசுலாம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, கடனுக்கு அடைஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப இதுக்கெல்லாம், இந்த பிரச்சனைக்கெல்லாம், இந்த தப்புக்கெல்லாம் என்ன காரணம்? எங்க தப்பு நடக்குது? கண்டக சனி.
அப்ப நிச்சயமா கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசத்திலிருந்து தலையெழுத்து மாறும். உங்க கர்மா தீர வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்யுங்கள் கன்னி ராசி அன்பர்களே.